இந்த பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், கவனமா கேளுங்க. ஆண்களை சிக்கி இருக்கிறீங்க, நீங்களும் கேளுங்க. வீட்டு நிர்வாகம் சுலபமானதில்லை. அவ்வளவு சுலபமானதா வீடு? நல்ல வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க இவங்க, 65 வயசுல சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவும் இருந்தென்ன வேறென்ன நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அத 35 வயசுல சொல்றது, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா சொல்ற. நான் சொல்லிட்டு போறேன் எல்லாரையும், சும்மா கிண்டலா நினைக்காதீங்க சார். பெண்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் முன்னால உட்காந்துட்டு சொல்றாரு மேடம் ஒருத்தர், அப்பா நல்ல வேலை இந்த அம்மா பேசுது, நான் எங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டு வரல அப்படிங்குது. என்னன்னு கேட்டா, 6 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்கேயோ திருச்சியில பேசிச்சுன்னு கூட்டு போயிட்டேன். அது சாமி மலை ஏறிடுச்சு, மலையேற சாமியை கீழே இறக்கி தரையில விடுறதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு, நல்ல வேலை நான் கூட்டு வரேன். இப்ப நான் கற்பூரம் காட்டி மலை ஏத்துறேன் பாருங்க. ஒரு ஆண் சொல்றான், நல்ல ஆண், உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், நான் பல் துலக்குகிறேன். மனைவியை பார்த்து சொல்றார், நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய். நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய். நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடையின் அழுக்குகளை பிரித்துக் கொண்டிருக்கிறாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய். நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையில் இருந்து. நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவின் தாழ்பாள்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள், உனக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்விக்கூடங்களின் கேள்விகளுக்கான பதில் நீ, எங்கள் வீட்டு சோக நிகழ்வுகளிலும் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் வாழ்க்கை பிரதிநிதியாக எங்கள் குலதெய்வ கோயில்களிலும் நீ. என் வாழ்க்கை தோழியே, இப்பொழுதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கிறது. கழிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்குறீங்களாமா? உன் பதில், இல்லைங்க, வீட்டில் நான் சும்மா தான் இருக்கிறேன். நடுங்கி போன நான் இந்த பதிலை கேட்டு. இந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, வீட்டுக்கு போகும்போது சாமிக்கு நன்றி சொல்றீங்களோ, மாட்டுக்கு நன்றி சொல்றீங்களோ, உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு முதலில் போய் நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இதெல்லாம் சபையில செய்வாங்க, நம்பாதீங்க. நான் நம்பவே மாட்டேன் சார். சைலண்டா இருக்கிறவங்களையாவது நம்பிடலாம், சொன்ன உடனே ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, டேஞ்சர் ஃபெலோஸ். நாங்கள் அதிகமாக எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை, ஒரு சிறிய அங்கீகாரம் தான், ஒரு சிறிய அங்கீகாரத்திற்கு தான். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன், குழந்தைகளிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ, பிள்ளைகளும் உங்கள் மீது அதே அளவிற்கு அன்பு கூறுகின்ற வகையிலே அவர்களை உருவாக்குவது தாய் தந்தையரின் பொறுப்பு என்பதனை தமிழர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.